தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் லண்டன் சென்றுள்ளார். தனது மகன் உதயநிதி அவர்களுடைய மகன் இன்பநிதி அவர்களுடைய பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது லண்டனில் உள்ளார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். மு.க.ஸ்டாலின் லண்டன் சென்றது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. அரசியல் விமர்சகர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தூண்டுதலின்படி சில தகவல்களை பரப்புகின்றனர். என்னவென்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட், அதாவது டாஸ்மாக் மூலமாக பல்வேறு துறைகள் மூலமாக திமுகவுக்கு கட்சி நிதி வந்துள்ளது. அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காகத்தான் அவர் லண்டன் சென்றுள்ளார் என்று கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தூண்டுதலின்படி சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு திமுக விளக்கம் அளிக்க வேண்டும். மு.க.ஸ்டாலின் எதுக்கு லண்டன் போனாப்ல அப்படிங்கிறத தன்னிலை விளக்கம் அளிக்கணும். இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல் இருந்தால் மௌனம் சம்மதம் என்பதுதான் அறிகுறி. அவர் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையாகும். ஆகவே லண்டனுக்கு மு.க.ஸ்டாலின் எதுக்கு போனாப்ல அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டியது அவரது கடமையாகும்.